ஹாய்ங்க. இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஊர்ல எடுத்த வீடியோ. ஸோ பொங்கல் அன்னைக்கு நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார், பூசணிக்காய் கூட்டு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்போம். ஆனா மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே கறி எடுத்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்க சொந்த பந்தம் எல்லாரையுமே வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல காலையில இட்லியும் குடல் குழம்பும் பண்ணியிருந்தோம். மதியம் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரியாணி பாத்தீங்கன்னா சென்னைக்கும் ஊருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஆனா டேஸ்ட் வைஸ் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ நாங்க செஞ்ச பிரியாணியை எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு, இது பாத்தீங்கன்னா நாங்க ஈவினிங் வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி பனங்கிழங்கு போட்டிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருந்தோம். தை மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ பனங்கிழங்கு சீசன் வந்து முடிய போகுது. ஸோ பேலன்ஸ் இருக்க கிழங்கையுமே எடுத்து அவிச்சோ இல்ல சுட்டோ சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் ஊர்ல ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க.